அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை நவம்பர் மாதத்தினுடைய இறுதி நாளில் வருவதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வேத ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க. அந்த வகையில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் விளையலாம், சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளும் ஏற்படலாம். அந்த வகையில் இந்த கிரக மாற்றம், அதிலும் அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய நவ கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார்? அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் புதன் பகவான் சொல்லலாம். கிரகங்கள்லேயே சந்திரனுக்கு அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் தான் புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் விளங்குகிறார். கிரகங்களில் புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார். தற்போது புதன் பகவான் விருச்சிக ராசியில் பயணித்து வந்துட்டுருக்காரு. அதுவும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த புதன் விருச்சிக ராசியில் வக்ரமாகவும் போகிறார். அதை தொடர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசை தினம் அன்று புதன் அஸ்தமனமாக போகிறார். புதன் பகவான் அஸ்தமனமாகிறதுனால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இன்னும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கப்பெறும். குறிப்பாக சில ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தற்போது விருச்சிக ராசியில் புத பகவான் அஸ்தமனமாகிறதுனால எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் ராசி மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியினுடைய 8வது வீட்டில் புதன் அஸ்தமனமாக போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்க நேரிடுங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அவதிப்படவும் நேரிடலாம். தொழில் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. யாருடனும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனைகளும் ஏற்படலாம். முக்கியமாக தேவையற்ற செலவுகளை அதிகமாக சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால எதிலையுமே விவாதங்களை தவிர்ப்பது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் அப்படின்னாலும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் மருத்துவரை அணுக பாருங்க. அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்க. அதற்குரிய மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையோடு எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் ரீதியாக ரொம்பவும் மோசமாக இருக்கும் இந்த காலகட்டம். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்னென்ன செலவுகள் நமக்கு அத்தியாவசியம், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள், உடன் பிறந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள், சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள்
வந்து கொண்டே தான் இருக்கும். ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள். அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசியினுடைய 7வது வீட்டில் தான் புதன் பகவான் அஸ்தமனமாக போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையும். திருமணமானவங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களில் அதிகம் ஈடுபடவும் நேரிடலாம். இதன் மூலமாக உறவுகளில் விரிசலும் ஏற்படலாம். முக்கியமாக பணம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக சந்திக்கவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. பணம் தொடர்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி முதலீடு பண்ணுறீங்க, பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எந்த தொகையை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படணும். அதே மாதிரி யாருக்கேனும் பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க, பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா பெரிய தொகைகளை பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ரொம்ப அதிக அளவில் பணத்தை யாருக்கும் கடனாகவும் கொடுக்க வேண்டாம். அதே சமயம் இந்த காலத்தில் யாருக்கும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம். அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாகிடும். அதனால் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருங்க. பொறுமையாக செயல்பட பாருங்கள். திட்டமிட்டு செயலாற்ற பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையுமே பல முறை யோசிக்க பாருங்கள். ஒரு விஷயம் முடிவெடுக்கணும், இல்லை ஒரு விஷயத்தில் நீங்கள் இது பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு வளர்ச்சிக்கான பாதைகளில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அது காதில் வாங்கிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மனசாட்சி படி யோசித்து பாருங்கள். என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத எல்லா கோணத்தில் இருந்தும் யோசித்து நீங்கள் உங்களுடைய மனசாட்சி படி முடிவு எடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய தவறாக அமைஞ்சிடும். அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும், அவமானத்தை தேடி தரும், பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அடுத்த ராசி சிம்மம். சிம்ம ராசியினுடைய 4வது வீட்டில் தான் புதன் பகவான் அஸ்தமனமாக போகிறாரு. இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் பணம் தொடர்பான எந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஈகோ உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈகோவின் காரணமாக, இதன் விளைவாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணம் தொடர்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையேயான உறவில் விரிசலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணம் விஷயம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு படும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அதனால் பணம் தொடர்பான சிக்கலில் அதிகமாக சிக்கக்கூடிய நிலைமை உருவாக்கலாம். திடீர் பண நெருக்கடி ஏற்படும். திக்குமுக்காடுவீங்க, என்ன செய்யறது, செலவுக்கே வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை உருவாகும். அத்தியாவசிய தேவைக்கே உங்களிடம் பணம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். பண விஷயத்தில் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். மற்றவர்களுக்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ நீங்கள் செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. பண நெருக்கடி ஏற்படத்தான் செய்யும். அதுவும் தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் பண நெருக்கடியை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஓரளவுக்காவது வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், இல்லை சமாளிக்கிற அளவுக்காவது நாம் கொஞ்சம் திறமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆடம்பர செலவை குறைத்து கொள்வது நல்லது. எதற்காகவும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க வேண்டாம். உங்களுடைய ஆடம்பர
ஆடம்பரத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. ஈகோவை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிவாதத்தையும் மாற்றிக்கொள்ளுங்க. தலைகணத்தோடு இன்றைய காலத்தில் நடந்து கொண்டீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம்.